ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 2, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு 7 கேள்வி கடகடன்னு பார்க்குறோம். அதற்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 யூனிட் 6 கொஷினில், அதாவது யூனிட் 6லேருந்து ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ், இந்த தொடர் வரிசையினுடைய அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வச்சு செக் பண்ண போகிறேன். அப்போ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் போடணும். அப்போ செகண்ட் டேர்ம் 1/8 டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் 3/16 வருது. இங்கே கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது மேலே போகும். அப்போ 2 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறம் தேர்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் அப்படி போட்டப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இங்கே 2 × 4ன்னு வரும், இங்கே 3 × 4ன்னு வரும். ஸோ திருப்பி இது இங்கே மேலே போகிறப்ப 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. திருப்பி இன்னொன்று தடவையும் கூட செக் பண்ணிக்கிறேன். 1/18 டிவைடட் பை 1/12ன்னு போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ 9 × 2, இங்கே 6 × 2, திருப்பி 3 டேபிள்னா 3 3 9, 2 × 3 6. ஸோ அகெயின் 2/3. ஸோ அப்போ இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் தான். ஸோ இது எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா இங்கே 1 2 3 4 இருக்கா, 5வது டேர்ம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 5வது டேர்ம் T5ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் டி போட்டுக்குவோமா? ஸோ அப்போ சின்ன இங்கே T5 டிவைடட் பை T4 அப்படிங்கிறது 2/3ன்னு கிடைக்கும். கரெக்டு தானே? அதான காமன் ரேஷியோ 6. இந்த 2/3 தான் இப்போ 6 காமன் ரேஷியோ. ஸோ அப்போ இது வந்து எனக்கு T5 டிவைடட் பை T4. அப்போ T5 எனக்கு தெரியாது, அதான் நான் கண்டுபிடிக்கிறேன். T4 எனக்கு தெரியும், 1 டிவைடட் பை 18 = 2/3 அப்படின்னு சொல்லி வருது. இதிலிருந்து நான் T5 என்னன்னு சொல்லி எனக்கு வேணுங்கிற ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிட முடியும். T5 = 2/3 இன்ட்டு இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ண முடியுமா? இப்போ 1/18 அப்படின்னு சொல்லி வரும். அது கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 9 வரும். அப்போ 1 டிவைடட் பை 27 அப்படிங்கிறது தான் 5வது டேர்ம். ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை 27. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர், ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி, த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ், இந்த தொடர் வரிசையில் இந்த உறுப்புக்கு அடுத்த உறுப்பு, அதாவது இதுக்கு அடுத்த உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதானே? சரி, ஓகேப்பா. இது பாருங்களேன், 1/1 × 2ன்னு வருது. அடுத்து 2 × 3 கரெக்டாக பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் 3 × 4 மேலே 1 வச்சுக்கோங்க, கீழே 1 × 2 2, அடுத்து 2 × 3, அடுத்து 3 × 4. அப்போ அடுத்து என்ன வரும்? 4 × 5. 4 5 சார் கரெக்டாக வந்துருச்சா? 4 5 சார் 20. அப்போ 1 2 2 3 3 4 4 5, அடுத்து என்ன வரும்? 5 × 6. அப்போ 1/30ன்னு எனக்கு கிடைக்க போகுது. கரெக்டு தானே? அதாவது 1/2ங்கிறத 1 × 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1/6ங்கிறத 2 × 3ன்னு எழுதலாம். 1/12 அப்படிங்கிறத 3 × 4ன்னு சொல்லி எழுதலாம். 1/20 அப்படிங்கிறத 4 × 5ன்னு எழுதலாம். அப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும்? 1 டிவைடட் பை இங்கே 5 × 6ன்னு வரப்போகுது. அப்போ 30ன்னு வரப்போகுது. அப்போ 1/30 அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர், ஓகேவா? ஸோ அதுக்கு தான். ஸோ ரீசனிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ஏபி ஜிபி, ஸோ அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அதுங்கிறது நமக்கு தனி. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரியான கொஷின், ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வர்றப்ப அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். ஸோ பை ப்ராக்டிஸ் தான் இது வந்து ஸ்பீட் வரும். ஸோ போன கேள்வி பார்த்தோன்னே நமக்கு ஜிபி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா காமன் ரேஷியோ எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி இதில் இந்த ஒரு லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் சீக்கிரம் வரும். ஸோ அதற்கப்புறம் ஸோ மொத்தம் ஒரு 3 இது கொடுத்துட்டு இந்த கிவன் பாலினாமியல்ஸ்க்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. அப்போ நான் ஃபஸ்ட்டு 5x² - 10x அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 5xஐ வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ 5xஐ நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன்னா x - 2ன்னு கிடைக்குமா? 5xஐ காமனாக எடுத்துகிறேன். இங்கே x மிச்சம் இருக்குது. இங்கே வந்து 5 போய் இங்கே வெளியே எடுத்துட்டேன்னா 2 வரும். அதுக்கப்புறம் எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. அப்போ x - 2. இப்போ இந்த டேர்மை இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் x² - 4 x² - 2² எழுதலாமா? அப்போ a² - b² அப்படின்னா a + b × a - bன்னு எழுதலாம்ல. a + b × a - bன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் x - 2² அப்படிங்கிறத x - 2 × x - 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ 3யும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டேன். இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? x - 2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் எல்சிஎம்மா. அப்போ இது வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இது இன்னொன்று வந்துருச்சு. அப்போ x - 2 இன்னொன்று இருக்குது. அப்போ ஸ்கொயர்னு போட்டேன்னா இந்த x - 2 உள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் x + 2ன்னு இருக்குது. அப்போ x + 2 சேர்த்துக்கிறேன். அப்போ இதுவும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ டிக் அடிக்காதது இந்த 5x தான். அப்போ திருப்பி 5xன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இதுதான் எனக்கான எல்சிஎம், இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ x - 2² x + 2 × 5x இந்த ஆப்ஷன் இருக்கா? x - 2² இங்கே எல்லா இடத்துலையுமே x - 2² தான் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. x + 2 அப்படின்னு ஏதாவது இருக்கா? x + 2 அப்படின்னு இல்லை. ஸோ அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மேபி இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க, ஓகேவா? அப்போ எக்ஸை உள்ளே கொண்டு போய் பண்ணி பார்ப்போமா? x - 2² × x² + 2x × 5. அப்போ
5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. அப்போ 5x அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் எடுத்து விட்டுறேன், இதையும் எடுத்துடுறேன். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு x minus 2 the whole square. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான்ப்பா நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துலேயே நிப்பாட்டிட்டு நான் ஆன்சரை தேடக்கூடாது. அப்போ எக்ஸை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் டக்குன்னு நான் யோசிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி, find the least number that is divisible by the first 10 natural number. அப்போ ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இதுதான் மொதல் 10 நேச்சுரல் நம்பர் எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மொதல் 10 நேச்சுரல் நம்பரையுமே அதாவது ஒரு லீஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். அந்த லீஸ்ட் நம்பர் வந்து இந்த 10 நேச்சுரல் நம்பருமே டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். அப்போ நான் ஒரு லீஸ்ட் நம்பர் எடுக்கணும், அந்த நேச்சுரல் நம்பர் அந்த நம்பர் ஒரு லீஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை வச்சு நான் கீழே இதை வச்சு டிவைட் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதான் ஆன்சர். அதை வச்சு நான் 2 வச்சு டிவைட் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக டிவிசிபிள், அதாவது ரிமைண்டர் இல்லாமல் டிவிசிபிள் ஆகணும். 3 வச்சு டிவைட் பண்ணாலும் கரெக்டாக அதே மாதிரி ஆகணும். 7 வச்சு டிவைட் பண்ணாலும் அதே மாதிரி ஆகணும். 8 வச்சு டிவைட் பண்ணாலும் ஆகணும். 10 வச்சு டிவைட் பண்ணாலும் அதே மாதிரி ஆகணும். அவ்வளோதான் இங்கே வேலை. ஸோ அப்போ அதுக்கு சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 10 நம்பர் எழுதிட்டு எல்சிஎம் எடுத்துட்டோம்னா நமக்கான ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 2ன்னு எழுதுனேன், அப்போ 1, 1 இங்கே 3, அப்போ திருப்பி 2 × 2 4, இங்கே திருப்பி 5, 3 × 2 6, அப்புறம் 7, 4 × 2 8, இங்கே 9 வரப்போது, இங்கே 5. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் அகைன் நான் 2 வச்சே பண்ணுறேன். 1 1 3 1 5 3 7 2 2 4. ஸோ இங்கெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ 2 × 2 4, திருப்பி 9 5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 3 வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 1 1 1 1, இங்கே 5 1 7 2, அகைன் 3 × 3 9. ஸோ கவனத்தில் வச்சுக்கணும், 3 × 3 9, அடுத்து 5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு 2 வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா 1 1 1 1, அப்புறம் 5 1 7 1 3 5. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஒரு 3 வச்சு பண்ணேன்னா இது 1ன்னு வந்துட போகுது. அதுக்கப்புறம் திருப்பி 5 வச்சு பண்ணுறப்ப இதுவும் 1ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 7 மட்டும் இருக்குது, அந்த 7 வச்சு பண்ணிட்டேன். ஓகேவா? வேலை முடிஞ்சா இப்போ நான் என்ன செய்யணும், அதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 2 × 2 4, 3 × 2 6, இது 24ன்னு வந்துருச்சுப்பா. அதுக்கப்புறம் 15 × 7ன்னு பண்ணணும். அப்போ 15 × 7 × 24, இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறேன், 15 × 7 என்னன்னு பார்த்துக்கிறேன். 70 + 35 105ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ 105 × 24 அப்படிங்கிறத என்னோட ஆன்சர். 5 × 4, 5 4s are 20, மிச்சம் 2, இங்கே 0, அப்போ 2 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே 4ன்னு வருது. அடுத்து 5 2s are 10, மிச்சம் 1, திருப்பி 0னா 1, அடுத்து 2ன்னு போட போகிறேன். அப்போ 0 2 5 2, 2520, 2520 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிட போகுது. ஸோ இங்கே என்ன நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப ஒரு சில நேரம் இங்கே பாருங்களேன், இந்த 5 × 2 10 அப்படிங்கிறத நான் விட்டுருவேன். ஸோ அது ஒரு மேஜர் மிஸ்டேக். அதே மாதிரி இங்கே வாங்கலை, ஸோ இங்கே 3 × 3 9 இருக்கா, ஸோ இதை விட்டுருவோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் கவனமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் நமக்கு ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். த டிராஃபிக் லைட்ஸ் அட் 3 different road junctions change after every 40 seconds, 60 seconds and 72 seconds respectively. If they changed simultaneously together at 8 AM, at what time will they simultaneously change together again? அதாவது 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளில் ஒலிக்கின்றன. 8 மணிக்கு ஒன்றா ஒலிக்குதான்ப்பா. திருப்பி அது எப்போது ஒன்றா ஒலிக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நேரம் ரொம்ப சிம்பிள். எல்சிஎம் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ 20ன்னு வரும், 30ன்னு வரும். இங்கே 3 2 6, 6 2 12. ஓகேவா? திருப்பி 2 வச்சு பண்ணேன், 10ன்னு வரும், 15ன்னு வரும், 10 15. இங்கே 1 × 2 2, 8 2 16ன்னு வரும். ஓகேவா? திருப்பி 2 5, இங்கே 15, இங்கே 9 × 2 18ன்னு வரும். அதுக்கப்புறம் 3 வச்சு பண்ணேன்னா 5 × 3 15, 3 3 9, இங்கே 5 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? திருப்பி 3 வச்சு பண்ணுவேன், திருப்பி 5 வச்சு பண்ணுவேன். அவ்வளோதானே. 2 2 4, இங்கே 6ன்னு வரப்போகுது. அப்போ 24 24 × 15பா. 24 × 15, 5 × 4 எவ்வளவு, 20, மிச்சம் 2 இங்கிட்டு போட்டுக்கிறேன். 10 2 12, இங்கே 4, இங்கே 2. ஓகேவா? அப்போ 3 6 0, 360 செகண்ட். ஸோ அப்போ 8 மணிக்கு 8 AM ஒன்றா ஒலிக்குது அப்படின்னா திருப்பி 360 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி ஒன்றா ஒலிக்கும். அப்போ 360 செகண்ட் அப்படிங்கிறது டிவைடட் பை 60 போட்டேன்னா 6 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒன்றா ஒலிக்கும். ஸோ நான் எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்,
கொடுத்துருக்காங்க 40 செகண்ட் 60 செகண்ட் 72 செகண்ட் எல்லாமே செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஆன்சர் எதில் வரும்? செகண்ட்ஸில் வரும். 360 வினாடி, அதாவது செகண்ட்ஸுக்கு அப்புறம் 360 செகண்ட்ஸுக்கு அப்புறம் திருப்பி இது ஒன்றா ஒலிக்கும். அப்போ 360 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் மினிட்ஸாக மாற்றுறேன், எனக்கு 6 நிமிஷம் அப்படின்னு கிடைக்குது. அப்போ 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஒலிச்சிருக்கு அப்படின்னா திருப்பி எப்போ ஒலிக்கும் அப்படின்னா 8:06 AM. ஆப்ஷன் பி 8:06க்கு அது ஒன்றா திருப்பி ஒலிக்கும். 8:06க்கு திருப்பி அது ஒன்றா ஒலிக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா 360 அப்படின்னா 36ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். ஸோ அவசரம் பதட்டத்தில் அந்த மாதிரியான சில சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கும். ஸோ அப்போ 360 செகண்டு 6 நிமிஷம். அப்போ 8 மணிக்கு ஒலிக்குது, திருப்பி 6 நிமிஷம்னா 8:06க்கு ஒலிக்கும் அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். என் மதர் இஸ் 5 times as old as her doctor. ஓகேவா? அப்போ ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். இப்போ மகள், அதாவது மதர், ஓகேவா? மதர் வந்து 5 times as old as her daughter. 5Dன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆஃப்டர் 2 years, அப்போ +2 2 வருஷத்துக்கு அப்புறம்ப்பா என்ன நடக்குதுன்னா மதர் வில் பி 4 times as old as her daughter. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மதருடைய தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வி. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு நேராக இருக்கிறது இங்கே ஈக்குவல் பண்ணுவேன், அவ்வளோதானே. அப்போ 5xன்னு வரும், கீழே வெறும் எக்ஸ். டி இங்கே 1 தானே இருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 வருஷமா, +2 தானே, இங்கே +2 தானேப்பா, +2 வருஷம் இஸ் ஈக்குவல் டு எம்முங்க என்ன 4ன்னு வருது. அப்போ 4 ஒய்ன்னு போடலாமா? கீழே ஒரே ஒரு ஒய். டிக்கு இங்கே 1 இருக்கிறதா தானே அர்த்தம், இங்கே 1m இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ கீழே ஒய்ன்னு போடுவேன். இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 5x + 2 இஸ் ஈக்குவல் டு 5x + 2 இஸ் ஈக்குவல் டு இது இங்கிட்டு போகுமா? அப்போ 4 × x + 2ன்னு வருமா? அப்போ 4x + 8ன்னு வருமா? அடுத்த ஸ்டெப்பில் 4x + 8ன்னு வருமா? அப்போ இந்த 4x இங்கிட்டு கொண்டு போடுறேன், இங்கே 2 இங்கிட்டு கொண்டு வந்துடுவா. அப்போ 5x - 4x என்னன்னு வரும்? 5x - 4x எக்ஸ்ன்னு வருமா? இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா 8 - 2 என்னன்னு வரும்? 6ன்னு வருமா? அப்போ எக்ஸுக்கான ஆன்சர் என்னது? 6. பட் நமக்கு என்ன தேவை? 5x தான் தேவை. ஏன்னா மதரினுடைய தற்போதைய வயது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 5xன்னு தானே எடுத்துக்கிட்டோம். கரெக்டு தானேப்பா? 5x கீழே எக்ஸ் +2 பண்ணி தான் இங்கே 4yன்னு வருது, கீழே /y. ஓகேவா? அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. அப்போ எக்ஸ் 6ன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை என்னது? அதாவது மதரினுடைய தாயாரினுடைய தற்போதைய வயது 5xன்னு தான் நம்ம இது பண்ணோம். அப்போ 5 × 6 என்னது? 30ன்னு வருது. அப்போ தாயாரின், அந்த மதரினுடைய ப்ரெசன்டேஜ், தாயாரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னா 30. ஆப்ஷன் ஏ 30ங்கிறது என்னோட ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இதை m = 5D, இங்கே m = 4D இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அவங்க கொடுக்குறத அப்படியே நான் போடுறேன். மதர் 5 times as old as her daughter. 2 வருஷங்க அப்புறம் மதர் 4 times as old as her daughter. அவ்வளோதான். அதை ரெண்டையும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ அதை அப்படியே எக்ஸு ஒய்யாக நான் ஃப்ரேம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அதை அப்படியே சால்வ் பண்ணுறேன். எக்ஸுக்கு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன மதரோட ப்ரெசன்ட் ஏஜ் நான் என்னன்னு எடுத்திருந்தேன்? 5xன்னு எடுத்திருந்தேன். அப்போ 5 × x, x 6ன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ 5 × x 5 × 6 30 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். அடுத்த கேள்வி போகலாம். ஸோ அடுத்தது ஒரு மென்சுரேஷன் கேள்வி. நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர். பாருங்கப்பா, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல. ஸோ அப்போ லென்த்து 3 மீட்ரு, டயாமீட்டர் லென்த் 3 மீட்ரு, டயாமீட்டர் அப்படின்னா 2r என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2.8 மீட்டர். அப்போ ஆறுங்கிறது 1.4 மீட்டர். அங்கனக்குள்ளே எழுதி வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து போகலாமா? இஸ் ரோல்டு டு லெவல் ஏ கார்டன். அது வந்து இந்த நீளம் இந்த விட்டம் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இப்போ அந்த ரோலர் பார்த்துருப்பீங்களா? அந்த ரோலரை வச்சு அந்த கார்டனை லெவல் பண்ணுறாங்களாம்ப்பா. அந்த மண் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதா இப்படியே வச்சு தேய்க்கிறாங்க. அப்போ வந்து அது என்ன ஆயிடுது அப்படின்னா லெவலாக சரி சமம், அந்த சமமாக ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ 8 சுற்று தான்ப்பா அந்த ரோலர். 8 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எவ்வளவு ஏரியாவை அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க? இப்படியே சுற்றிக்கிட்டு அந்த இதை வந்து இப்படியே கொண்டு போகிறாங்களா, அது உருண்டுக்கிட்டே போகுது. அப்போ 8 சுற்று முழுமையான சுற்றுகிறது. அப்போ 8 சுற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ நமக்கு அந்த ரோலர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்க போகுது. கரெக்டு தானே? இப்படி தானே இருக்குது, இப்படி இருக்குது ரோலர். கரெக்டாக இப்படி தானே இருக்குது, இப்படி இருக்கும் இந்த ரோலர். இப்படி ஒரு கைப்பிடி இருக்கும், இது இப்படி வச்சு இப்படி தள்ளுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த ரோலரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி ஒரு ரோலர் இருக்குது, இது சிலிண்டர் ஷேப்பு. இந்த லென்த்துங்கிறது கொடுத்துருக்காங்க 3 மீட்டர்னு சொல்லி, இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு 1.4 மீட்டர்னு சொல்லி. இப்போ இது 8 மடங்கு சுற்றுனா 8 தடவை சுற்றினா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கான கேள்வி. ஸோ இப்போ இதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே? இப்போ ஒரு சுற்று
அதாவது ஒரு சுற்று சுற்றுந்தா எவ்வளோ கவர் ஆகிருக்கும்னா 2πr கவர் ஆகிருக்கும். கரெக்டாக ஒரு சுற்றுனா 2πr அப்போ இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இப்படியே சர்க்கிளாக வருது. ஒரு இதோட பெரிமீட்டர் எவ்வளோ 2πr. அப்போ இது ஹச் லென்த்து தானே, ஹச் லென்த்துப்பா, இது ஹச். அப்போ 2πr இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ 2πr அப்போ 8 தடவை சுற்றுதான். 8 × 2πr அப்படின்னு நான் போடணும். இங்கே ஹச் இல்லையேன்னு யோசிக்கக்கூடாது. ஹச்சுங்கிறது இங்கே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? இப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஹைட்டாக கொடுப்பாங்க. இது வந்து எப்படி இருக்குது, இப்படி இந்த ஷேப்பில் ரோலர் தானே, அதனால் லென்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அப்போ 8 × 2 × 22/7 × 1.4 என்னது லென்த்து, என்னது ஹைட்டு, லென்த்து இங்கே வந்து எல்லுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இது என்ன, அது 3 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 1.4 இருக்குல்ல, இதை நான் 14/10 எழுதிக்கிறேன். இந்த 7 வச்சு கேன்சல் பண்ணால் 2ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 8 2 16, 2 × 3 6, 16 6 6 36, 3 6 9. அப்போ 96 × 22/10 என்னுடைய ஆன்சர் எனக்கு கிடச்சிடும். இப்போ 96 × 22 என்னன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 96 × 22, 6 × 2 12 மிச்சம் 1, 9 2 சார் 18, 19 வரப்போகுது. அடுத்து 6 2 சார் 12 மிச்சம் 1, 9 2 சார் 18, 19 வரப்போகுது. இப்போ 2 10 11 மிச்சம் 1ன்னு போடுவேன். 10 11 திருப்பி 1னா இங்கேயும் 1 வருதா? கரெக்டாக நான் 10 11 1 போட்டால் மிச்சம் 1, அப்போ 2ன்னு வரப்போகுது. அப்போ 2112/10 எல்லாமே என்ன இருக்குது, மீட்டரில் இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் மீட்டர் ஸ்கொயரில் வரப்போகுது. கரெக்டு தானே? 6 ஒரு மீட்ரு, இங்கே ஒரு மீட்ரு, அப்போ மீட்டர் × மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ /10க்கு பதிலாக புள்ளியை வச்சிடவா? அவ்வளோதான், புள்ளியை வச்சுட்டேன். இப்போ 211.2 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத என்னோட ஆன்சர். 211.2 மீட்டர் ஸ்கொயர், 211. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே தானே? ஸோ அவ்வளோதான். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சுற்றுது அப்படிங்கிறது இங்கே 2πr இங்கே ஹச்சுங்கிறது எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2πr எல். இப்போ 8 தடவை சுற்றுதுன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிட போது. இங்கே கொஞ்சம் கவனம் தேவை. ஒரே ஒரு இடத்துல எங்கே அப்படின்னா, அந்த டயாமீட்டரை ரேடியஸாக மாற்றுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 8 மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்து யூனிட் 6 கொஸ்டின். இது ஒரு திருக்குறளை ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். அதாவது டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பதிலுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். ஸோ அப்போ இந்த கேள்வியில் ஆக்சுவலாக அந்த டேஸை ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை இந்த குறளை கொடுத்துட்டு இது என்ன அதிகாரம்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குறள் என்னன்னு பார்க்கணும். இப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. கரெக்டா? எண்ணி துணிய கருமம். அப்போ எண்ணி துணிய கருமம் அப்படின்னா ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிஞ்சதுக்கப்புறம் ஒரு செயலை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறது தவறானது, அது ஒரு குற்றம். இழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அது வந்து ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து தவறானது, அது ஒரு குற்றமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிடணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சிந்திக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இங்கே கேள்விக்கு இப்போ எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பின்பாக அந்த செயலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ இது வந்து நமக்குமே பொருந்தும். டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா படிச்சிடணும், அவ்வளோதான். படித்து முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு தான் வெளியே போகணும். இல்லை நான் படிக்க ஆரம்பித்தேன் இப்போதான் 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது அப்படின்னா இப்போ போய் நான் யோசிக்கலாமா? சில பேர்லாம் 6 மாதம் கழிச்சு வந்து யோசிப்பாங்க. 6 மாதம் கழிச்சு இப்போ நான் யோசிச்சு என்ன படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டேவே முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சதுனால தான் நான் தொட்டோம், முடியும்னு நினச்சி தொட்டோம், முடிச்சுட்டு வெளியேறுவோம், அவ்வளோதான். ஸோ அதான் இதெல்லாம் வந்து நமக்கான குறள். ஸோ அப்போ எண்ணி துணிக கருமம், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திச்சு தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு செயலை வந்து எப்படி ஈடுபட வேண்டும்னு சொல்லி சொல்கிறாரு. நன்றாக சிந்தித்து அதற்கு பின்னாடி செயல்பட வேண்டும், செயலில் அந்த ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ ஓவாமலை இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாங்குளம் ரிலேட்டடாக நீங்கள் ஆர்கியாலஜி அந்த இதில் இது ஆர்கியாலஜியில் நீங்கள் இந்த மாங்குளம் இதை வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓவாமலையும் நீங்கள் டச் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவாமலை அப்படிங்கிறது ஓவாமலை கல்வெட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ பேசிக்கான கேள்வி. ஸோ அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள். எது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே ஆர்கியாலஜிக்கு முதல் பேசிக்கான கேள்வியே அதுதான். ஸோ அதுவும் மேட்ச்சில் ஃபாலோவிங்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த ஓவாமலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.